குழந்தைகளே, கண்மணிகளே, நீங்கள் கதை கேட்க தயாராகிட்டீங்களா? ஹோம்ஒர்க்கெலாம் முடிச்சிட்டிங்களா? இந்த கதையில் நீங்கள் எப்போ தெரியுமா கேட்கணும்? நைட் தூங்கிறதுக்கு முன்னாடி போட்டு கேட்கணும். சரியா? பாடம் முடிச்சே பாடம் எழுச்சிலாம் போட்டு கேட்டுக்கூடாது. அதெல்லாம் முடிக்கணும். நம்ம கடமையெல்லாம் ஒழுங்காக நம்ம செய்யணும். சரியா? நல்லா பாடம்லாம் எழுதிட்டு, நல்லா பாடம்லாம் படிச்சுட்டு, காத்தால ஸ்கூலுக்கு எல்லாம் வந்து டைம் டேபிளாக எடுத்து வச்சுட்டு, யூனிஃபார்ம்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு, உங்களோட வேலைகள் எல்லாம் நீங்களாக செஞ்சுக்கணும். அழகாக எல்கேஜி யூகேஜிலேருந்தே உங்களோட வேலைகள்லாம் உங்களால் திறமை செய்ய முடியும். சரியா? இப்போ தான் பெருமை. நம்மளோட வேலையெல்லாம் நம்மளே செஞ்சுட்டா தான் நமக்கு பெருமை. அம்மா ஹெல்ப் பண்ணலாம், இல்லைன்னு இருந்தாலும் நீங்களும் என்ன பண்ணணும்? கரெக்டாக உங்கள் ஷூக்கள், உங்களுடைய பேக்கு, உங்களோட யூனிஃபார்ம், உங்களுடைய டைம் டேபிள், ஸ்கூலில் என்னென்னு படிச்சுன்னு வர சொன்னாலோ எழுதின்னு வர சொன்னாலோ எல்லாம் எழுதி படித்து ரெடியாக வச்சு. சரியா குழந்தைகளே? இப்போ நம்ம ஒரு கதை கேட்கலாமா? சூப்பரான கதை கேட்கலாமா? ஒரே ஒரு ஊரில் ஒரு எஜமான் இருந்தான். அந்த எஜமானுக்கு ஒரு குதிரை, ஒரு நாய், ரெண்டும் இருந்தது. குதிரை என்ன பண்ணும்? வண்டி இழுக்கும் இல்லையா? குதிரையை வண்டியில் இழுத்து கட்டி அந்த வண்டி நிறைய சாமான்களெல்லாம் ஏற்றுவான். அந்த நாயும் அந்த வண்டியில் ஒரு ஓரமாக உட்காந்து வச்சுப்பான். குதிரை கொட 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 வண்டி இழுத்துன்னு ஓடும். அந்த காலத்தில் குதிரை வண்டியில் போச்சு காடு மேடு பள்ளம் எல்லாம் தான் வரும். அதனால் காட்டு பக்கம் மூட்டு பக்கம் எல்லாமே அந்த குதிரை ஓடும். அப்புறம் வேறு ஊருக்கு போய் அவன் என்னென்னலாம் வியாபாரம் பண்ணுறதுக்கு வச்சுட்டு இருக்கானோ எல்லாம் வியாபாரம் பண்ணுவான். அப்புறம் அந்த குதிரைக்கு ஏதாவது உணவு கொடுப்பான், அந்த நாய்க்கு ஏதாவது உணவு கொடுப்பான். தானும் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மரத்தடியில் கொஞ்சம் நாய் கண்ணை அசந்துட்டு ஏந்து திருப்பியும் கொட 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 கொடன்னு வீட்டுக்கு திரும்பி வருவான். இதுதான் அவனுடைய அன்றாட வழக்கம். ஒரு நாள் இந்த குதிரை வழக்கு பிரகாரம் வண்டியில் கட்டினான். இந்த நாய்க்குட்டியும் தூக்கி அந்த வண்டியில் உட்காந்து வச்சுட்டான். நாய் எதுக்குன்னு சொல்லலையே. நாய் வீட்டை காவல் காக்கணும். நாய் உன்னோட கூட துணைக்கி அந்த காட்டு பக்கம் வரைச்ச உதவியாக இருக்கும். அதனால் தான் அதையும் அழைச்சிட்டு போகிறான். எப்படியும் போயிட்டே இருக்குச்சு. என்னாச்சு? ரொம்ப தூரம் காட்டு பக்கமாக போயிட்டே இருக்குச்சு. குதிரைக்கு பசிச்சுது. அது கொஞ்சம் களைப்பாக இருந்தது. அதை கவனித்து எஜமான் என்ன பண்ணால் குதிரையை வண்டியிலேருந்து அவுத்து விட்டான். அவுத்து விட்டு அது கொஞ்சம் விட்டு வரணும்னு விட்டுட்டு திருப்பி வண்டியிலேயே குதிரையை கட்டிட்டு அதோட வாயில் குதிரை என்ன சாப்பிடும்? கொள்ளு. அந்த கொள்ளை நல்லா பேக்கில் போட்டு நல்லா ஊற வச்சு முளைக்கட்டின கொள்ளு நல்லா டேஸ்ட்டாக அந்த குதிரை கொடுத்தா. குதிரை நம்ம சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தது. அவனுக்கு தயிர் சாதம் ஊறுகாய் மிளகா கொண்டு வந்தோம்னா அதை சாப்பிட்டான். அந்த மரத்தடியில் பார்த்துட்டு தூங்கியே போயிட்டான். நாய் பார்த்தது, எனக்கு ஒன்றுமே கொடுக்கலையே, எனக்கு பசியாக இருக்குதே அப்படின்னு அது கவலைப்பட்டது. அந்த நாயை என்ன பண்ணான்? பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் இறக்கி கட்டி விட்டான். அது அந்த மரத்துக்கடியில் கட்டி போட்டு நின்றுட்டுருக்குது. தென்னம்பட மரத்தை கட்டி விட்டுட்டு அந்த நாய்க்கு கொடுக்க வேண்டிய ப்ரெட்டு அந்த குதிரை வண்டியில் கொடியில் நுனியில் இருக்குது. ஆனால் அது குட்டி நாய். அது அங்கேருந்து மரத்துக்கடியிலேருந்து வந்து இது காயை வச்சு சாப்பிட முடியாது. அதனால் அது தவிச்சுது. ஏன் நம்மளுக்கு ப்ரெட்டு கொடுக்க மறந்து போயிட்டான் இந்த எஜமானன்? எப்பவுமே அப்படி பண்ண மாட்டானே. குதிரைக்கு குழல் கொடுத்தான், அவன் தயிர் சாப்பிட்டான், நம்மளுக்கும் ப்ரெட்டு கொண்டு வந்திருக்கான், ஆனால் ஏன் கொடுக்க மறந்து போயிட்டான் அப்படின்னு நினச்சிது. கேட்க முடியுமா? கேட்க தெரியாது, வாய் கிடையாது. அதனால் என்ன பண்ணிட்டு அப்படியே சுருட்டின்னு உட்காண்டிருந்தது.
அரை மணி நேரம் 1 மணி நேரம் போச்சு. நாய்க்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுடுத்து. அது என்ன பண்ணும்? ஆனால் நாய் குதிரையோடலாம் பேசும். மனுஷன் மாதிரி தான் பேசுது, குதிரையோடலாம் பேசும். அதனால் குதிரையை பார்த்து சொல்லிட்டு, குதிரை குதிரை எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா? நானா? உனக்கா உதவியா? நான் பண்ணணும் அப்படின்னு கூச்சப்படுது அந்த குதிரை. ஏன் இப்படி கூச்சப்படுற? நீ உன்னோட இடுப்பை ஒரு வாட்டி அப்படி 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 ஆடுறேன். என்னத்துக்கு என்னோடய இடுப்பை அவசியமில்லான்னு ஆட்டணும் கேட்டுது. நீ அப்படி ஆட்டினேன்னா அந்த மரத்துக்கு அந்த வண்டிக்கு பின்னாடி இருக்குல்ல ப்ரெட்டு, அது அப்படியே பொத்துன்னு வந்து கீழே விழும் என் மரத்துக்கிட்ட. நான் அந்த ப்ரெட்டை சாப்பிட்டு பசி நீக்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பாரு, நான் வண்டி ஓட்டின்னு வரேன், எனக்கு வேலை அதிகம், எனக்கு பசிக்கும், இதெல்லாம் நியாயம். நீ என்ன பண்ணிட்டு வந்த? ஒரு வண்டியில் சொகுசாக உட்காந்து வாழை ஆட்டின்னு அப்படியே வந்துட்டு இருந்த. உனக்கு என்னத்துக்கு ப்ரெட்டும் கிட்டும்? அதனால அந்த எஜமானன் அவனுக்கு ஒன்றுமே போடலை. உனக்கு ஒன்றும் வேண்டாம், நல்லா வேலை செஞ்சு உழைக்கிறவ, எனக்கு அக்கறையாக போட்டான், உனக்கு என்னத்துக்கு போனோம்? நாய்க்கு ஒன்றும் புரியல. நானும் தானே வீட்டெல்லாம் காக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தது. வீட்டை காக்கறியோ வாசலை காக்கறியோ அப்படின்னா அவனுக்கு போட்டுக்கணுமா வேண்டாமா? அவனே அவனுக்கு போடலை. அப்புறம் உனக்கோசரம் என் உடம்பு போய் ஆட்டி நான் கஷ்டப்படணுமா? நல்ல கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா குதிரை, ஒரே ஒரு தடவைம்மா ப்ளீஸ்மா, எனக்கோசரம் ஒரே ஒரு தினம் உன்னோட இடுப்பு ஆட்டுமா. நீ இடுப்பு ஆட்டுனா வண்டி ஆடுமா, அங்கேருந்து அந்த ப்ரெட்டு வந்து என் வாய்க்கிட்ட டொப்புன்னு விழுமா, நான் என் கையால் அதை பிரிச்சுட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற ப்ரெட்டை எடுத்து சாப்பிட்டுக்கிறேம்மா பாக்கெட்லேருந்து அப்படின்னு கெஞ்சி கேட்டுருந்தேன் அந்த நாய். அது கெஞ்ச இந்த குதிரைக்கு ரொம்ப குஷியாக இருந்தது. அது அழ வச்சு பக்கத்தில் உதவின்னு தானே கேட்குறது. அதோட அது இடுப்பு இப்படி இப்படி 2 வாட்டி அசைக்க முடியாதா? சாதாரண விஷயம் தானே அது. இவ்வளோ நாய் இடுப்பு அசக்கி தானே அது ஓட்டின்னு வந்துருக்கு வண்டியை. இப்போ 2 தடவை அப்படி எப்படி அசக்கிட்டுனா பிரெட்டு கீழே விழ போகிறது, அப்புறம் நாய் சாப்பிட போகிறது பாவம். ஆனால் இது என்ன பண்ணுது? அது அழ விட்டு, நான்லாம் அசைக்க மாட்டேன், உனக்கோசம் நான் உதவியெல்லாம் செய்ய மாட்டேன், பேசாமல் படுத்துக்கோ சொல்லிட்டு. முடியலையே, பசிக்கதே, மயக்கமாக ரொம்ப இருக்கே, குரலே இல்லையே, குரலே கம்மி வருது, சீக்கிரம் போடுது, சீக்கிரம் சீக்கிரம் சின்னதாக கத்திட்டு பாவங்க நாய். அது கத்துறதுக்கு கூட பலமே இல்லை, அவ்வளோ பசி அது. ஆனாலும் அந்த குதிரை என்னால் எல்லாம் முடியாது வா அப்படின்ட்டு அப்படியே நின்றுட்டுருக்கு. யாராவது நம்மக்கிட்ட உதவி கேட்டா அவளால் முடியல இருந்தேன்னா அவன் நமக்கு ஹெல்ப் கேட்குறான். அப்போ நம்ம ஓடி போய் அவளுக்கு உதவி செய்யணும். அதுதான் நல்ல குணம். ஆனால் அது குதிரை பண்ணித்தா பண்ணலை. நாய்க்கு குரல் கூட இல்லை, ரொம்ப சின்ன குரல் ஆகிடுது. நாய் ரொம்ப கடலை ஜலம் விட்டு வடித்து கண்ணீர் வடித்து அழுந்து அப்படியே விட்டுணும் பசுவோடு உட்காந்து. அப்போ அங்கேருந்து ஒரு புலி வந்தது, இந்த பக்கத்தால் ஒரு சிங்கம் வந்தது. இன்னும் சத்தம் கேட்டது. உடனே குதிரை சொல்லிட்டு, நாய் நாய் கொலை கொலை, உன் கடமையை ஒழுங்காக பண்ணு. நான் இப்போ கணிச்சேன்னாக்கா ஏந்துக்க மாட்டான், நீ கொலைச்சாதான் அந்த இதமா ஏந்துப்பான், சீக்கிரம் கொலை கொலை அப்படி. நாய் கொலைக்கலான்னு ஆரம்பிச்சது. கொலைச்சிது. அந்த சத்தத்தில் யாராவது ஏந்துக்க முடியுமா? ஏய் குறைக்க கொலை, குறைக்கிறதுக்கு நாயினி பேர், நீ குறைக்க கூட தெரியாதா? குறைக்க முடியலையே, குறைக்க வரலையே, கத்த முடியலையே. ஏய் பசங்க பண்ணாத, உடனே கத்து, நான் கண்டிப்பேன். ஆனால் நான் கணிச்சேன்னா அவன் ஏந்துக்க மாட்டான். நீ கொலைச்சாதே நம்ம எதோ ஏந்துப்பான், சீக்கிரம் கொலை. அந்த புளியை திங்க வந்து என்னையும் ஒன்னையும் எதுமானையும் சாப்பிட்டு போயிடும்.
அப்படின்னு கத்திட்டு இந்த நாயாக குட்டி குட்டியாக கழிச்சுட்டு இருந்தது. அதுக்குள்ளேயே புலியும் சிங்கமும் வேகமாக வந்தது. இந்த சிங்கம் வர கத்திட்டா அந்த சவுண்டில் அந்த எஜமானம் டக்குன்னு முழிச்சின்னு உடனே ஒரு வெள்ளி அம்பை எடுத்து அந்த புலி சிங்கத்தெல்லாம் வேற்றி அமிச்சிட்டான். இப்போ நாயை பார்த்து என்னது இது ஒன்றே இது கூட்டின்னு வரேன், ஏதானே இந்த மாதிரி புலி சிங்கம்லாம் வந்ததுன்னாக்கா இந்த பாம்பு தேடலாம் வந்ததுன்னா அதோட ஃபைட் பண்ணி குறைச்சி என்னை எழுப்படுத்துது தானே, என்ன கொலைக்காம சும்மா நீ படுத்துட்டுருக்கா? எஜமா நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப பசி. ஐயோ உனக்கு ஒன்றுமே கொடுக்கலையா? நான் இல்லையே, அந்த நுனியில் தானே ப்ரெட்டு இருக்குது. ஏன் குதிரை உடம்பு ஒரு வாட்டை ஆட்டிருந்தானே கீழே விழுந்துருக்குமே அந்த ப்ரெட்டு, நாய் சாப்பிட்டுக்கலாமே. நான் கூட இவ்வளோ தடவை கேட்டு பார்த்தேன், ஆனால் அது உடம்பு அசிக்க மாட்டேன்றது, எனக்கு ஒருத்தர் உதவி பண்ண மாட்டேன்றது. திரும்பி பார்த்தான் அந்த எஜமா, குதிரை நீ ஒரு விதத்தில் உழைக்கிறேன்னா அது ஒரு விதத்தில் உழைக்கிறது. நம்ம உழைக்கிறது நம்ம பண்ணுறது தான் வசதின்னு நினைக்கக்கூடாது. ரெண்டாவது எனக்கு நான் மறந்து போய் அதுக்கு நான் கொடுக்காம மறந்து போயிட்டேன். உனக்கு கொடுத்தேன், அதுக்கு மறந்து போய் கட்டி போட்டு நான் மட்டும் சாப்பிட்டு தூங்கி போயிட்டேன். அது என்ன பெரிய உதவியை கேட்டது உங்கள்கிட்ட? உன் உடம்பை லேசாதுன்னு 2 தரம் ஆட்ட சொல்லிச்சு. நீ எவ்வளோ தரம் ஆட்டின்னு இந்த வண்டி ஏற்றின்னு வந்தேன், 2 தரம் ஆட்டினா என்ன குறைஞ்ச போயிடுவி நீ? நான் தான் எல்லா வேலையும் பண்ணுறேன், அது என்ன பண்ணுறது? இப்போ அதுக்கு நீ அந்த ப்ரெட்டை போட்டிருந்தேன்னா அது குலைச்சிடும். அப்படி குலைச்சிருந்ததுன்னா புலியோ சிங்கமாக நின்றுருக்குமா, ஓடியே போயிருக்கணும். அந்த சத்தத்தில் நான் மீழ்ச்சிட்டு இருப்பேன், ஓடியே போயிருக்காது. நீ பண்ண தப்புனால நம்ம எல்லாரும் ஒரு வழியாக புலி வாயிலையோ சிங்கம் வாயிலையோ போயிருப்போம், தெரியுமா? இந்த உதவின்னு கேட்கக்கூடாது, நிச்சயமாக நம்ம அவளுக்கு உதவி செய்யணும், அதுதான் நல்லது, சரியா? சொல்லி கொடுத்தான். சரி, அப்புறம் என்ன, ஜாலியாக 3 பேரும் வியாபாரம் முடிச்சு வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக இருந்தா. இந்த கதை பிடிச்சிக்கிற குழந்தைகளே, இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.